காமராஜன் சரவணால அக்ஷய திருதியை முன்னிட்டு தங்க நகைகளுக்கு பவுனுக்கு 2000 ரூபாய் தள்ளுபடி. ஏப்ரல் 22 முதல் மே 4 வரை. சிறுவாணி தண்ணி போல ஆட்சி அமைப்போம் அப்படின்னு சொல்லி கோவை வந்த விஜய் சொல்லிட்டு கோவையில் இருந்த கூட்டத்தை எப்படி பாக்குறீங்க? பல்வேறு பாசிட்டிவான இன்ஸ்டா சோஷியல் மீடியாவில் பாசிட்டிவான சிறுவாணி தண்ணின்னு சொல்லி நிறைய ஃபாலோ பண்ணி நிறைய இடங்கள் ஏற்படுச்சுன்னு சொல்லப்படுது. எப்படி பாக்குறீங்க? நீங்க எல்லாம் தான் கூட இருந்தா இன்னைக்கு பாத்தீங்க. எப்படி போய் வீடியோவை கவர் பண்ணீங்க, எப்படி செய்தி சேகரிச்சிங்கன்னு நீங்களும் பார்த்துருப்பீங்க. ஒரு அரசியல் கட்சி, அதுவும் குறிப்பாக ஒரு சினிமா பின்புலத்தோடு வரக்கூடிய நபர் அப்படிங்கிறது நேச்சுரலாகவே எல்லாத்துக்கும் ஒரு சினிமா நடிகர் வரும்போது பார்க்குறதுக்கு அப்படிங்கிறது ஆர்வம் இருக்கும். இன்னும் டைம் இருக்குது. ஒரு அரசியல் கட்சியாக எப்படி அவர்கள் மக்கள் பிரச்சனையை எடுக்கிறார்கள், உள்ளூர் மக்களுடைய குரலை அவர்கள் எப்படி பிரதிபலிக்கிறார்கள் அப்படிங்கிறதெல்லாம் ஒரு அரசியல் கட்சிக்கு அடிப்படை. அதனால வரக்கூடிய காலத்தில் அதை பார்ப்போம். ஈரோட்டில் மறுபடியும் சிவகிரியில் பகுதியில் மைதான பகுதியில் தோட்டத்தில் கொலை செய்யப்பட்டிருக்காங்க. ஈரோட்டு மாவட்டத்தில் சிவகிரிங்கிற இடத்துல தோட்டத்துக்குள்ள மைதான தம்பதிகள் கொலை பண்ணியிருக்காங்க. ஒவ்வொரு நாளும் சட்டம் ஒழுங்கு தொடர்பாக இந்த படுகொலைகள், பெண்களுக்கு எதிரான குற்றங்கள், குழந்தைகளுக்கு எதிரானது, போதைப் பொருட்களுடைய நடமாட்டம், இவை எல்லாமே தமிழகத்தில் அதிகரித்து இருக்கிறது என்பதை சட்டப்பேரவையிலே அவர்கள் கொடுத்திருக்கின்ற அறிக்கையே சொல்கிறது. ஆனால் நாங்கள் இதை சொன்னோன்னா, இல்லை நீங்கள் அப்படியெல்லாம் எதுவுமே இல்லை, நீங்கள் மக்களுக்கு விழிப்புணர்வு அதிகமாகிடுச்சு அதனால் கேஸுக்கு வராங்கன்னு சொல்கிறாங்க. இது என்னங்க பதில்? இது மக்களுக்கு விழிப்புணர்வு அதிகமாக கிரைம் நடக்குமா? எஸ், நீங்கள் பெண்களுக்கு எதிரான குற்றங்களில், குறிப்பாக பாலியல் பலாத்கார வழக்குகளில் இந்த நீங்கள் சொல்கிற ஃபேக்டர் ஓகே. ஏன்னா அதிகமாக அந்த குற்றத்தை சொல்கிறதுக்கு வரமாட்டாங்க. ஆனால் சாதாரணமாக நடக்கக்கூடிய கொள்ளைகள் இவையெல்லாம் எப்படி அவேர்னஸ்னால வரும், இது நடக்கிறதால வருது. அதனால் ஒவ்வொரு நாளும் நீங்களே செய்தி சேகரிக்கும் போது பார்க்குறீங்க எத்தனை குற்றச் செயல்கள் நடக்குது. குறிப்பாக தனியாக இருக்கின்ற முதியவர்களை குறிவைத்து அவர்கள் கொல்லப்படுவது, பணத்திற்காக நகைகளுக்காக கொலை நடப்பது, செயின் திருட்டு, இவையெல்லாம் இன்னைக்கு அதிகரித்து கொண்டு தான் இருக்கிறது. அரசாங்கம் இதை தகுந்த நடவடிக்கை எடுக்க வேணும். குறிப்பாக போதைப் பொருள் தொடர்பாக எல்லாத்தோட கவலை இருக்குது. இளைஞர்கள் இன்னைக்கு சர்வசாதாரணமாக போதை புழக்கத்தில் இருக்கிறாங்க. ஆமாங்க, யார் இருந்தாலும் தப்பு செஞ்சாலும் அதை அரெஸ்ட் பண்ணணும், கண்காணிக்கணும். எங்கிருந்து வந்தாலும், வட மாநிலம் மட்டும் இல்லைங்க, பக்கத்தில் வெளிநாடுகள் இருந்து கூட வருது. வெளிநாடுகள் இருந்து வரவங்களையும் கவனிக்கணும். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.